மகாராஷ்டிராவில் தனது மகளை இளைஞர்கள் சிலர் ஈவ்டீசிங் செய்ததாக மத்திய அமைச்சர் ரக்ஷா கட்சே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். இது தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சராக இருப்பவர் ரக்ஷா கட்சே. இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். தன்னுடைய மகள் மற்றும் அவரது நண்பர்கள் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது இளைஞர்கள் சிலரால் தன்னுடைய மகள் ஈவ்டீசிங் செய்யப்பட்டதாக அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் உள்ள முக்தை நகர் காவல் நிலையத்திற்கு 10க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் சென்ற அவர் இந்த புகாரை அளித்திருக்கிறார். அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள கோத்தாலி கிராமத்தில் முக்தை நகர் என்னும் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி அன்று இரவில் சந்த் முக்தி யாத்திரை என்ற ஒரு யாத்திரை நடத்தப்படும். அந்த யாத்திரையில் நேற்று முன்தினம் தன்னுடைய மகள் மற்றும் அவரது நண்பர்கள் கலந்து கொண்ட போது அந்த குழு அங்கே இருந்த சில இளைஞர்கள் குழுவினர் தன்னுடைய மகளையும் அவர்களது நண்பர்களையும் துன்புறுத்தியதாகவும் ஈவ்டீசிங் செய்ததாகவும் அந்த புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். இதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் ஒரு எம்பியாகவோ அமைச்சராகவோ அல்ல, ஒரு தாயாக நீதி கேட்டு வந்திருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மகாராஷ்டிராவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளது. ஆனால் இது குறித்து யாரும் வாய் திறப்பதில்லை. நாம் மௌனமாக இருக்க முடியாது. நிச்சயமாக இதற்கு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் மற்றொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அமைச்சரான தன்னுடைய மகளுக்கே பாதுகாப்பு இல்லாத போது மற்றவருடைய நிலை என்ன என்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இதனை முன்வைத்து மகாராஷ்டிராவில் உள்ள எதிர்கட்சிகளும் ஆளும் பாஜகவை விமர்சித்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இந்த விவகாரம் தொடர்பாக மொத்தம் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். அவர்களின் மீது போக்சோ உள்ளிட்ட சட்டங்கள் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள 6 பேரையும் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ், துரதிருஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் ஈடுபட்டு இருப்பதாகவும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் எஞ்சியுள்ளவர்கள் நிச்சயமாக தப்பிக்க முடியாது, அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்திருக்கிறார்.